ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையிலேருந்தே கொஞ்சம் மோடமா தான் இருந்தது. ஆனா சாயந்தரத்துக்கு மேல ஒரு நல்ல மழை. இந்த பீட்ரூட் பணியார ரெசிபிய இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. "உள்ளம் கொள்ளை போகுதேங்கிற" படம் பார்த்துருக்கீங்களா? அதுல பிரபுதேவா சார் வந்து அந்த தலகாணியோடயே சுத்துவாரு எங்க போனாலும். அந்த மாரி இவரு காலையிலேருந்து இந்த பைய மாட்டிக்கிட்டு சுத்துறாரு. பாத்ரூம் கூட இந்த பேக்க போட்டுட்டு தாங்க போனான். பையனுக்கு ஸ்கூலுக்கு போகணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. "நீங்க என்ன இப்படி கிண்டல் பண்றீங்க?" அப்படின்ட்டு கூட நெனைப்பீங்க. அவன் ஒவ்வொரு டைமும் பேக் மாட்டுறப்ப ஸ்கூலுக்கு போலாமான்னு கேட்டா, "நோ, பார்க்குக்கு போகணும்ல. வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் குடுங்க. நான் பார்க்குக்கு போறேன்." அப்படின்ட்டு தாங்க சொல்றான். இப்போ பீட்ரூட் பணியார ரெசிபி பார்த்துடலாம். துருவின பீட்ரூட் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. நீங்க பீட்ரூட்ட அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கேரட் துருவும்போது கொஞ்சம் பீட்ரூட்டையும் துருவி எடுத்து வச்சிருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன். அதை மட்டும் தனியா அரைச்சுக்கலாம் இந்த மாரி. ரொம்ப தண்ணி சேர்த்தும் அரைச்சிடாதீங்க. ரொம்ப பொடி பொடியா வெங்காயம் கட் பண்ணா நல்லாயிருக்கும் பணியாரத்துக்கு. அதனால சாப்பர்ல போட்டுட்டேன். பச்சை மிளகாய் காரம் இதில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஏன்னா பீட்ரூட், பன்னீர் 2மே அது பேலன்ஸ் பண்ணிரும். அதனால கொத்தமல்லி இலையும் பச்சை மிளகாயும் சாப்பர்லேயே ஃபைனாக போட்டுட்டேன். பசங்களுக்கும் வாயில் தட்டுப்படாது. பணியாரமாக போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். உப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. மாவுலையும் ஏற்கனவே நம்ம சேர்த்துருப்போம் அரைக்கிறப்ப. பணியாரமாக தான் செய்யணும்னு இல்லைங்க. பிளெயினாகவே தோசை மாதிரி கூட பசங்களுக்கு போட்டு கொடுத்து பாருங்க. கத்திரிக்காய் அந்த அன்னைக்கு மதியம் பொடிக்கறி நான் செய்யலை. அதனால அந்த கத்திரிக்காயை நைட் டின்னருக்கு கடையெல்லாம் செஞ்சுட்டேன். பீட்ரூட் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. கேரட் கூட நீங்கள் சேர்த்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?